ரெப்ரசன்டேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றதும் அண்ட் அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இதை 4 டைப்ஸாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். a set of ordered pair, a table form, arrow diagram, a graphical form. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். a set of ordered form. எக்ஸாம்பிள், செட் ஏ 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் பி 2x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். f of 1, அதாவது ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். x எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஏவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 4 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ என்ன? 2 4 6. ஸோ இப்போ இதை ஆர்டர்டு ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். A set of ordered pair is f is equal to set of 1, 2. அதாவது a ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கமா b ஓடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தென் 2, 4 and 3, 6. இதுதான் ஆர்டர்டு ஃபார்ம். நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம் அப்படின்னா இப்போ செட் எக்ஸ் செட் ஒய்னு 2 செட் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். இதை டைரெக்டாக நம்ம டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு நேராக எக்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே எழுதிடலாம் அண்ட் ஒய்க்கு நேராக 1 3 5 ஒயோட எலிமெண்ட்ஸை நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ இதுதான் டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஆரோ ஃபார்ம். ஆரோ ஃபார்ம்னு பார்த்தோம்னா செட் ஏ XYZ அண்ட் பி DEF. இதை செட் ஏல நான் XYZன்னு எழுதிக்கிறேன், செட் பியில் DEFன்னு எழுதிக்கிறேன். இதை நான் ஆரோ டயக்ராமில் எக்ஸையும் டியும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் இந்த கான்செப்டில் நான் அந்த ஆரோ டயக்ராம் வச்சு இந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஆரோ ஃபார்ம். கிராஃபிக்கல் ஃபார்ம். இப்போது XY அப்படின்னு 2 செட் இருக்குது அப்படின்னா இப்போது எக்ஸோட வேல்யூ என்ன? 1 2 3. இப்போ அதை 1 எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் ஒயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. இதை நம்ம ஆர்டர்டு ஃபார்மாக மாற்றி கூட பிளாட் பண்ணலாம். இன்கேஸ் ஆர்டர்டு பேராக நம்ம இதை மாற்றினா என்ன ஆகும்? 1, 1 2, 3 and 3, 5. ஸோ அதை நம்ம பாயிண்ட்ஸாக வச்சுக்கலாம். 1, 1 கிராஃபில் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளாட் பண்ணுறோம், செகண்ட் பாயிண்ட் 2, 3 அண்ட் தேர்ட் பாயிண்ட் 3, 5. ஸோ இந்த பிளாட்டிங் தான் கிராஃபிக்கல் ஃபார்ம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. 1 function, many one function, into function and onto function. இந்த 4 typesனா என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1 function, அதோட definition, a function f from a to b is called 1 function if distinct element of a have distinct element in b. அதாவது செட் ஏல இருக்க எலிமெண்ட்க்கு செட் பியில் இருக்கிற இமேஜஸ் ஒன்று தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிறேன் ஒரு சைடு, இன்னொரு சைடு நான் பாட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஹைபிஸ்கஸ் ரெட் பாட்டில் வைக்கிறேன், ரோஸு க்ரீன் பாட்லேயும் அண்ட் சன்ஃப்ளவரை எல்லோ பாட்லேயும் நான் வைக்கிறேன். ஒரு பாட்டில் ஒரு செடி தான் வைக்க முடியும். அப்படி வச்சாதான் அந்த செடி நல்லா வளரும் இல்லையா? ஸோ இது அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். செட் ஏல இருக்க எலிமெண்ட்க்கு ஒரே ஒரு இமேஜ், அதாவது செட் ஏல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு ஒரு இமேஜ் இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட்க்கு வேற ஒரு இமேஜ் இருக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது அப்படின்னா அது 1 ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்ஜெக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். மெனி ஒன் ஃபங்க்ஷன். அதோட டெஃபினேஷன், a function f from a to b is called many one function if 2 or more elements of a have the same images in b. அதாவது 2 or more elements in a. செட் ஏல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம், அந்த எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரே ஒரு இமேஜஸ் பியில் இருக்குது அப்படின்னா அது மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பர்சன்ஸ் அண்ட் பிளேசஸ் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பேர் இருக்காங்க, சாரா, சாக்ஷி, நட்டாஷா அண்ட் விஷ்ணு அப்படின்னு. பிளேசஸ் மால், பீச், பார்க் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளேசஸ்லாம் பாருங்களேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பீச் அப்படின்னா அங்கே ஒருத்தர் தான் போகணும்னு கிடையாது, எத்தனை பேர் வேணாலும் போகலாம். அது மாதிரி தான் எல்லாமே. இப்போ சாரா அண்ட் சாக்ஷி மாலுக்கு போயிருக்காங்க, நட்டாஷா பீச்சுக்கு போயிருக்காங்க அண்ட் விஷ்ணு பார்க்குக்கு போயிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இடத்துக்கு நிறைய பேர் போகிறாங்க இல்லையா? இது மெனி ஒன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் onto function. A function
f from a to b is said to be an onto function if the range of f is equal to the codomain of f. ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஜைலா, ஷாரு, சனான்னு 3 பேர் போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு டிஷ், அட்லீஸ்ட் ஒரு டிஷ்ஷாவது ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு டிஷ்ஷை தான் பண்ணணும் இல்லை, 2-3 கூட பண்ணலாம், பட் கம்பல்சரி ஒன்றாவது பண்ணுவாங்க. இந்த சுச்சுவேஷனை நம்ம ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னது? செட் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜாவது இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை சஜஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டு ஃபங்க்ஷன். A function f from a to b is called an into function if there exists at least one element in b which is not an image of any element of a. அதாவது செட் ஏ செட் பின்னு 2 செட் இருக்கு. அந்த 2 செட்டில் செட் பியில் ஏதாவது ஒரு எலமெண்ட்க்கு ப்ரீ இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது இன்டு ஃபங்க்ஷன். இப்போது செட் 1ல் வந்து நான் C1, C2, C3 அதாவது சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கிறேன். இன்னொரு சைட் ஃபுட் எடுத்துக்கிறேன். ஐஸ்கிரீம், கேண்டி, பீட்சா அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்போது ஐஸ்கிரீம், கேண்டி அண்ட் பீட்சா இது எல்லாமே சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக பார்த்தோன்னே எடுத்துப்பாங்க. பட் வெஜிடபிள்ஸ் மோஸ்ட்லி அவங்க அதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ செட் பியில் இருக்க எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்குது எக்ஸப்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ டெஃபினேஷன் படி செட் பியில் ஏதாவது ஒன்றுக்காவது ப்ரீ இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதுதான் வந்து இன்டு ஃபங்க்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். இன்கேஸ் கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னா இது வந்து இன்டு ஃபங்க்ஷன். பைஜெக்ஷன். 1 + ஆன் டூ. 1 என்னன்னு தெரியும், ஆன் டூனா என்னன்னு தெரியும். இந்த 2 ஃபங்க்ஷனுமே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து பைஜெக்ஷன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ செட் பின்னு நான் 2 செட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க இந்த ஆரோ டயக்ராமை 1 வந்து எக்ஸ்க்கு மேப்பிங் பண்ணியிருக்கு, 3 வந்து ஒய்க்கு அண்ட் 5 வந்து 2க்கு. ஸோ இப்படி மேப் ஆகிருக்கு. 1 ஃபங்க்ஷன்னா என்னது? ஒவ்வொரு எலமெண்ட்க்குமே ஒவ்வொரு இமேஜஸ் இருக்கணும். 1க்கு வந்து எக்ஸ் இருக்குது, 3க்கு ஒய் இருக்குது அண்ட் 5க்கு ஜெட் இருக்குது. ஸோ இது 1 ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னது? செட் பியில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். எக்ஸ், ஒய், ஜெட் 3த்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து 1 ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஆன் டு ஃபங்க்ஷன், அதாவது பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் எங்கே அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கிரிப்டோகிராஃபி, அதாவது சீக்ரெட் கோட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நிறையவே யூஸ் ஆகுது.